உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் தவறாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் உண்மையாகவே எல்லாமே அவர் சொன்னது காதில் விழுந்துச்சான்னு நான் வந்து ஃபேஸ்புக் போஸ்ட்டே போட்டிருக்கேன். இப்போ சமீபத்தில் எல்லாமே ஒரு வைரல் ஆனது. குஷ்புவா அப்படி பிரபு கிட்ட வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து புஷ்பான்னு பேரை சொல்லுவாங்க. இது வந்து குஷ்புவா அப்படின்னு காதில் விழுந்துது. அது பிரபு சிரிச்சுட்டு ஒரு வைரலாக ஒரு வீடியோ. ஸோ பக்கத்தில் நின்று ஒரு குழந்தை சொல்கிறது ஒருத்தர் சொல்கிறது வந்து காதில் விழலை. அவ்வளோ கூட்ட நெரிசலில் அவர் வந்து அவங்க தொண்டர்கள் த்ரிஷா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கூட சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு கூட்டத்தில் வந்து நமக்கு அது நம்ம வீடியோவில் பதிவாக டாஸ்மாக் சொல்லியிருக்கேன் இல்லை த்ரிஷா வீடுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. சார் இது எல்லாமே அரசியல் சார், அரசியல்னால பண்ணியிருக்காங்க. கைது பண்ணக்கூடிய அளவில் ஒரு பெரிய எதுவும் டாபிக் இல்லை. கைது பண்ணி தான் இப்போ அவர் நீங்கள் நம்ம பப்ளிசிட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அதை விட்டு போயிடலாம் அவனு பிரச்சனை. அது வந்து அவர் புதுசு இல்லை, நிறைய பேர் மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. அப்படியே விட்டு போயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சில பேர் பாதி பேர் வரவேற்கிறாங்க, பாதி பேர் எதிர்க்கிறாங்க. தவறுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு டிஎம்கே உடைய முன்னாள் வந்து துணை முதல்வராக இருந்தார். இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அந்த அவர் வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட பொறுத்தளவில் வந்து அது வந்து தவறு. அது தவறானது தான். ஏன் காரணம்னா இவருக்கு முன்னாடி யாரும் வந்து டபுள் மீனிங் பேசலையா, தவறாக பேசலையா, அவங்களும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கல இல்லை, தேவையில்லாத செலவு தானே. இங்கேருந்து தஞ்சாவூர் கூட்டு மறுபடியும் வரான்னு அரெஸ்ட் பண்ணி உள்ளே ரிமாண்ட் பண்ணலாம். ரிமாண்ட் பண்ண வேண்டியதானே, அரெஸ்ட் பண்ணிக்கல. ஏன் விட்டீங்க? இல்லை, உதயநிதி கைது வந்து அவர் பேசுனது தவறு தான். அது தவிர்த்திருக்கலாம். அவர் உதயநிதி அந்த மாதிரி பேசுறது தவிர்த்திருக்கலாம். கைது பண்ணுறது வந்து இது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா பேசினாலே கைது பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையாக வெளியிருந்து சொன்னாலும் கூட அவங்க பேசுகிற வார்த்தைக்கு ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. ஒரு தடவை பண்ணலாம், கைது பண்ணலாம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டது சரியா தப்பா? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்களுடைய பார்வையில் இது எப்படி எடுத்துக்கிறாங்க? ஒரு நடிகை பற்றி பேசுனதுக்காக கைது, அல்லது அந்த 9 பிரிவுகளை வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்களே, 2 குழுக்களிடையே பிரிவினை தூண்டுதல், சண்டை தூண்டுதல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்களே, அப்படி பார்க்கும் பொழுது காவிரியில் தண்ணி வரணுங்கிறதுக்காக விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியதற்காக கைது செய்யப்பட்டாங்களா? பொதுமக்களுடைய பார்வையில் உதயநிதி ஸ்டாலினுடைய கைது எப்படி இருக்கு? பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இது வந்து உண்மையாகவே என்னை பொறுத்த வரைக்கும் தவறாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் உண்மையாகவே எல்லாமே அவர் சொன்னது காதில் விழுந்துச்சான்னு நான் வந்து ஃபேஸ்புக் போஸ்ட்டே போட்டிருப்பேன். இப்போ சமீபத்தில் எல்லாமே ஒரு வைரல் ஆனது. குஷ்புவா அப்படி பிரபு கிட்ட வந்து பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து புஷ்பான்னு பேரை சொல்லுவான். வந்து குஷ்புவா அப்படின்னு காதில் விழுந்தது. அது பிரபு சிரிச்சுட்டு ஒரு வைரலாக ஒரு வீடியோ ஆச்சு. ஸோ பக்கத்தில் நின்று ஒரு குழந்தை சொல்கிறது ஒருத்தர் சொல்கிறது வந்து காதில் விழலை. அவ்வளோ கூட்ட நெரிசலில் அவர் வந்து அவங்க தொண்டர்கள் த்ரிஷா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கூட சொல்லியிருக்கலாம். அங்கே ஒரு கூட்டத்தில் வந்து நமக்கு அது நம்ம அந்த வீடியோவில் பதிவாக வந்திருக்கலாம். டாஸ்மாக் சொல்லியிருக்கலாம், இல்லை த்ரிஷா வீடுன்னு இவங்க சொல்லியிருக்கலாம். எங்கே தண்ணி வருமோ அங்கே தண்ணி வரும் சாதாரணமாக சொன்ன ஒரு விஷயந்தான். இது வந்து எப்படி உண்மையாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு இது வந்து டபுள் மீனிங்காகவே புரியவே இல்லை. இது ரொம்ப கஷ்டப்பட்டு டபுள் மீனிங்காகவே எடுத்துக்கணும்னு நினச்சிங்க. இப்போ நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு தமிழ்நாடுக்கு தண்ணி வரல போய் தண்ணி வரலையே டபுள் மீனிங் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்னென்ன தண்ணி தானே வரலன்னு சொன்னேன், இதே டபுள் மீனிங்கா அப்படின்ற மாதிரி ஆகிடும். எல்லாத்துக்கும் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த 3 மாதம் இல்லை, எவ்வளோ விஷயங்கள் வந்து அரசு கவனிக்க வேண்டியது. ஈவன் திமுக செய்த தவறுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த தவறை சரி செய்வதற்கான என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியணும் இல்லையா? தவறு அவ்வளோ க்ளீன் சிட்லாம் திமுக அரசுக்கு சொல்ல வரும்ல. ஆனால் அதுங்களுக்கு தவறு இருக்குது அப்படின்னா அந்த தவறுக்கான என்ன நடவடிக்கை எடுத்தோன்றதான் விஷயம். நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சுட்டி காட்டுறது வேறு, தேர்தலுக்கு பிறகும் சுட்டி காட்டிகிட்டே இருக்கும்போது 6 மாதம் போயிடும். இவங்க கொடுத்த இப்போ திடீர்னு கூட்டணியில் இருக்கிற ஆட்சி மனசு மாறிடுமா பயமாது. அவங்கள யோசிச்சு பாருங்களேன். கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் வந்து இப்போ வரைக்கும் இது சொல்லலாம் திமுக மீது உண்மை. ஆனால் இது அப்படியே காலம் தாழ்வாக நீங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்ற போது கூட்டணி கட்சிகள் மீது அதிருப்தி வந்துடும். அது முக்கியமான விஷயம். அதெல்லாம் வந்து அவங்க பர்சனலில் போயிட்டு யாரும் தலையிடக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? அது அவங்க விருப்பம். அது ரைட்டு தான் சொல்லுவேன். கைது வந்து சரிதான். சரிதான். எதுக்கு அனாவசியமாக போய் பேசிங்க? வாங்க, நாட்டில் எவ்வளோ பிரச்சனைங்க ஓடி நிற்குது. இப்போ எதுக்கு நீங்கள் அவங்க போய் கலர்றீங்க? அவங்கவுங்க தான் பாதிப்பு தானே. அது உங்களுக்கு எல்லாம் வந்தது. அது அவங்கவுங்க தனிப்பட்ட இது. அதெல்லாம் அது கைது பண்ணோம். அவங்க திமுறில் பேசுவாங்க, ஒரு அதிகாரத்தில் பேசுவாங்க, பதவி இருக்குதுன்னு பேசுவாங்க. நம்மளை தொட்டு தான் பாரு, என்ன தான் நடக்குது பாரு. எது தேவையில்லாத ஆச்சிக்கின்னு பிடிச்சிக்கின்னு கேஸ் எதுக்கு? அதெல்லாம் எதுக்கு? அவங்க பிரச்சனைக்கு போ, அவங்க வேலையை பாருங்கள், அவங்க வேலை வழியே பாருங்கள். அதான் நான் சொல்லுவேன். இது கைது சரிதான். பேசுனது அந்த இடத்துல வந்து நியாயப்படுத்துறவங்கள. ஏன்னா லேடிஸை பற்றி அது போல் பேசக்கூடாது. அந்த இடத்துல அவர் வாயால் வந்து சொல்லலை, திரிசான் அந்த பேரை குறிப்பிடலை. வேறு ஒருத்தவங்க சொல்கிறதுனால தண்ணி காவேரி தண்ணி இங்கே வர்றது அங்கே அது மாற்றி சொல்கிறதுனால அது அப்படியே இதுவாகி போச்சு.
இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப செலவு. இங்கேருந்து தஞ்சாவூர் கூட்டு போயிட்டு மறுபடியும் எவ்வளோ போகிற வேலை எவ்வளோ மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க டிராஃபிக்கில். எல்லாம் ஓட்டுநர்லாம் நிறைய பேர் அந்த டைமில் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணியிருக்கணும் உதயநிதி விஷயத்துல? பொறுத்து வந்து கேஸ் அவங்க மேலே ஃபைல் பண்ணி அது முறையான இதுவில் வந்து எடுத்துனா கைது பண்ணியிருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதான். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லோரும் பண்ணுறது எல்லாம் உடனே வந்து கைது பண்ணக்கூடாது. அது வந்து அது என்ன விசாரிக்கணும் விசாரித்து அதுக்கப்புறம் பட்ஜெட் தாக்கல் வரப்போகுது இல்லையா, அதனால் அதுக்கு முடிஞ்ச பிறகு கூட கைது பண்ணியிருக்கலாம். இல்லை அதனால அதுக்கேற்ற மாதிரி கோர்ட்டில் வந்து இது பண்ணி பேசியிருக்கலாம். சார் இதெல்லாமே அரசியல் சார், அரசியல்னால பண்ணியிருக்காங்க. கைது பண்ணக்கூடிய அளவில் ஒரு பெரிய எதுவும் டாபிக் இல்லை. என்ன டைரெக்டாக பேரை சொல்லி இது பண்ணால் நயனார் நாகேந்திரனே விட்டுட்டாங்க. இப்போ உட்காந்து உதயநிதி அவர் பேசினார் தண்ணி வரல விவசாயிக்கு தண்ணி வரலன்னு தான் போராட்டம். பிறகு தண்ணி வரலன்னா அதானே பேசுவார், வேறு என்னத்தை பேசுவார்? அரசுன்றது இவர் என்ன அவர் வேறு மாதிரி பேசுறது திருச்சி பேசி முயற்சி பண்ணுறாங்க. அதாவது அவர் வந்து அரசாங்க ரீதியில் பேசும்போது அப்படி பேசலை. அவர் வந்து திருச்சாக பேசுகிறான்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசும்போது வேறு இவங்க வந்து பெண்களை பற்றி பேசுகிற மாதிரி அவர் மேலே குற்றம் சாட்டி கைது பண்ணியிருக்கிறாங்க. அது தவறான செயல். அவ்வளோதான் சொல்லுவோம். உதயநிதியோட கைது கண்டிக்கத்தக்கதா? கண்டிக்கத்தக்கது. உதயநிதி இது கண்டிக்கத்தக்கது. அரசியல் பழி வாங்க நடக்குது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாக்கா அடுத்த பட்ஜெட்டில் வந்து பேசும்போது அவரும் இருக்க மாட்டார் இந்த சீட்டில். அதை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அதனால தான் பொது இடத்துல பேசும்போது கண்ணியமாக பேசணும். யாரை பேசுகிறோம் அப்படின்றதோட இது மாதிரி பேசுனா நம்மளை எப்படி வந்து நாளைக்கு வந்து மக்கள் மதிப்பாங்க அப்படின்னு பேசணும். அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னால் நான் தப்பாக சொல்லலைன்றாரு, அது அவருக்கு தான் தெரியும். கைது சரியா தப்பா? இல்லை அதாவது சமூகத்தில் ஒரு கருத்து தப்பாக சொல்லப்பட்டது அப்படின்னா அது யாராக இருந்தாலும் வந்து சட்ட ரீதியாக அது நடவடிக்கை எடுக்கிறது கரெக்டு தான். இப்போ அந்த கைது பண்ணி தான் இப்போ அவர் நீங்கள் நம்ம பப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அது விட்டு போயிடலாம் அவனு பிரச்சனை. அது வந்து அவர் புதுசு இல்லை, நிறையா பேர் மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. அப்படியே விட்டு போயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சில பேர் பாதி பேர் வரவேற்கிறாங்க, பாதி பேர் எதிர்க்கிறாங்க. எதுவும் சொல்ல முடியும்னா இது தவிர்த்திருக்கலாம், அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அரசு தவிர்த்திருக்கலாம். மற்றபடி அவர் பேசுறது புதுசு தானேங்க. ஏதாவது பழசாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. அவர் ஜனஜனத்தையே பேசணும் தான். அவர் அப்பயே விட்டு ஒன்றும் அரெஸ்ட் பண்ணல பெருசு. அதாவது இந்து நாட்டில் அவர் பெருசாக இந்து பற்றி தப்பாக சொன்னார், அப்போ யார் பொங்கி எழலை. இது வந்து அவர் குறிப்பிட்டு யாரும் சொல்ல, ஒரு பொதுவாக கருத்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து அரெஸ்ட்டு தேவையில்லை. உதயநிதி கைது வந்து தவறுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு டிஎம்கே உடைய முன்னாள் வந்து துணை முதல்வராக இருந்தார். இப்போ வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். அவர் வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட பொறுத்தளவில் வந்து அது வந்து தவறு. ஏன் தவறுன்னு வந்து சொல்கிறேன்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண மனிதரை வந்து இப்போ நானே வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு சென்னையில் வந்து தூக்கிட்டு போகிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அது வந்து சாதாரண இது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி இருக்கிறாருன்னா இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்னு வந்து ஒன்று இது வந்து கிடையாது. அப்படியே விசாரணைன்னு வந்து கூப்பிட்டு போனாங்க. ஏன் வீட்டில் வந்து விசாரணை பண்ணியிருக்கலாம். ஒன்று வீட்டில் வந்து விசாரணை வந்து பண்ணலாம். இல்லை அங்கேயும் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டான ஒரு சூழ்நிலை இல்லைன்னா ஒரு கமிஷனர் அலுவலகமோ டிஜிபி அலுவலகமோ எதுலையாவது வச்சு விசாரணை பண்ணி வந்து அனுப்பிச்சிருக்கலாம். ரைட்டு, ஓகே. எங்கே முடியலை செய்யலை, அங்கே தஞ்சாவூரில் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து விசாரணை பண்ணணும்னு கூப்பிட்டு போனாங்க. அதையும் ஒழுங்காக செஞ்சாங்களா? அதையும் ஒழுங்காக செய்யலை. அப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ட்ராவல் பண்ணி அவ்வளோ போலீஸ் பாவம் எவ்வளவோ பிரச்சனை சந்திக்கிறாங்க. எல்லார்ட்டையும் அடி திட்டு வாங்க. அவன் குடும்பத்தை விட்டு வந்துட்டு ரோட்லேயும் கிடக்கிறான். மக்கள் போராட்டம். அதனால் டிரான்ஸ்போர்ட்டு செலவு எவ்வளோ ஆகும், எவ்வளோ பிரச்சனையெல்லாம் சந்திச்சு. இதனால என்ன லாபம்? ஒரு நாள் வந்து வேஸ்ட் பண்ணி எல்லாம் வந்து நம்மளுடைய பணம் தான் வந்து செலவாகிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இது வந்து கேட்டால் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வட்டி கட்டுறோம், இது செய்கிறோம், எல்லாமே சொல்கிறாங்க. கட்டுறாங்களே. அப்போ நேற்று நடந்ததுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகிருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க சொல்லுங்கள். எவ்வளோ செலவு, அதை வந்து ஒரு வட்டி கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்ல. இது பண்ண முடியாதுன்னு தெரியும், எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு வந்து தெரியல. அது வந்து தவறான ஒரு விஷயமாக தான் சொல்கிறேன். என்கொயரி பண்ணுங்க, தப்பு பண்ணேன்னா ரைட்டு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க, கேஸை போடுங்க, கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுட்டோம். அதை விட்டுட்டு என்றைக்கோ பண்ணாங்க இங்கே பண்ணிவிட்டு இது பண்ணுறது வந்து அது வந்து தவறான இது. மக்கள் பணம் வந்து வேஸ்ட்டு செலவு. அது எத்தனை கோடி செலவு பண்ணாங்களே நம்மளுக்கே தெரியாது. அது வந்து தவறுன்னு தான் நான் சொல்கிறேன். அது தவறானது தான். ஏன் காரணம்னா இவருக்கு முன்னாடி யாரும் வந்து டபுள் மீனிங்கில் பேசலையா, தவறாக பேசலையா, அவங்களும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
ம். அதை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கல. ம். தேவையில்லாத செலவு தானே இங்கேருந்து தஞ்சாவூர் கூட்டு போய் மறுபடியும் வர ஆரம்பிச்சது. ம், ம். அரெஸ்ட் பண்ணி உள்ளே ரிமாண்ட் பண்ணலாம். ம். ரிமாண்ட் பண்ண வேண்டியதானே, அரெஸ்ட் பண்ணீங்களா? ஏன் விட்டீங்க இல்லை? அது தேவையில்லாத தானே. இது இது அரசியல் தானே, பக்கா அரசியல், பக்கா அரசியல் தான். இது மாற்றமா தெரியுதா அல்லது எப்படி தெரியுது? மாற்றமாலாம் ஒன்றும் கிடையாது. ஆ. மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க, ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு நடிகை சொன்னதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படியா? நடிக்கின்னு சொல்ல, லேடிஸு தவறாக பேசினா அரெஸ்ட் பண்ணலாம். இவர் பேசின வார்த்தை அது தவறான வார்த்தை கிடையாது. இவர் திரிஷான்னு பேர் இட்டுலாம் சொல்லலை. எங்கே தண்ணி வருதோ அங்கே தண்ணி வருதான்னு கேட்டார். நான் காவேரின்னு சொன்னாப்புல. திரிஷான்னு கூப்பிட்டு பார்த்து அவங்களை திருப்பி பார்த்து சொல்லி அங்கே தண்ணி வருதுன்னு சொல்லலை. அது எப்படி நீங்கள் அவர் மட்டும் அரெஸ்ட் பண்ணணும்? இவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் தவறாக பேசினாங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே. அண்ணாமலை பேசினார், அண்ணாமலை பேசினாப்புல, நயினார் நாகராஜன் பேசினாப்புல, அங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வர சொல்லிட்டு அப்போல்லாம் விட்டுட்டு இப்பயும் அரசு பவர் கையில் இதுன்ட்டு பண்ணுறாரு. இது தவறான விஷயம் தானே. உதயநிதி கைது வந்து அவர் பேசுனது தவறு தான். அது தவிர்த்திருக்கலாம். அவர் உதயநிதி அந்த மாதிரி பேசுகிறத தவிர்த்திருக்கலாம். கைது பண்ணுறது வந்து இது தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா பேசினாலே கைது பண்ணிடுறாங்க அப்படின்னு நம்ம வெளிப்படையாக வெளியிருந்து சொன்னாலும் கூட அவங்க பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. இப்போ மார்க்கண்டேயன் அவர் கைது கூட வந்து ரொம்ப எலும்பு உடைச்சிருவேன் அப்படிலாம் பேசுனது அது ஒரு தடவை பண்ணலாம், கைது பண்ணலாம். ஆனால் திரும்ப அதையே தொடர்றது வந்து என்னென்னா வந்து இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க போல். கைது ஓகே, அவர் ஆமாம் ஆமாம், அதான் சொல்கிறேன். அந்த மாதிரி பேசுகிறத தவிர்த்துருக்கலாம். அது ஆக்சுவலி நான் காவிரியை சொல்லலை, சின்ன ஒரு வரி தான். ஆனாலும் அது ரொம்ப, ஏன்னா எல்லாருக்குமே புரியும் இல்லை, 18 வயசு மேலே எல்லாருக்குமே புரியும் அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லி. தவிர்த்திருக்க வேண்டிய வார்த்தை. ஆமாம், நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபிக்காரங்க பேசினா விட்டுருவார் விஜய், திமுக பேசினா வந்து பிடிச்சி உள்ளது போட்டுருவார் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தானாக உருவாகுது. இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் பதில் சொல்லணும். என்னோட மக்களோட ஆசை என்னென்னா, இதுக்கெல்லாம் சட்டசபையிலே ஒரு பதில் சொன்னார் அப்படின்னா, ஏன்னா ஜெயலலிதா, கலைஞர்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேயே ஸ்பாட்லேயே பதில் சொல்லுவாங்க. இவர் பதில் சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னா, அதாவது லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக பதில் சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னால மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரும். ஏன்னா நம்பிக்கை இருக்கிறதால தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. கூடுதலாக நம்பிக்கை பெறணும், 5 ஆண்டுகள் தொடரணும் அப்படின்னா வந்து சட்டசபையிலையும் இவர் வந்து தைரியமாக சரியான விஷயங்களை பேசணும். சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறத விட பேசலாம். அப்போ தான் அவருக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக டிவிக்கு இருக்கும். இல்லைன்னா வந்து டிஎம்கே மாற்றி மாற்றி வந்து இவர் மேலே வந்து அஃபென்ஸ் வச்சுட்டே தான் இருப்பாங்க, இவர் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி. ஸோ பேசுங்க விஜய் சார், அவ்வளோதான். பேசினா பெட்டர்.